வணக்கம் மக்களே, வெல்கம் டு சேனல். நீங்க பார்த்துருக்குது வீட்டுவார் மீடியாவில் டாடா ஐபிஎல் மேட்ச் நம்பர் 23 சன்ரைசர்ஸ் விசஸ் பஞ்சாப் கிங்ஸோட ஹைலைட்ஸ் தான் பார்க்க போறோம். பஞ்சாப் கிங்ஸ் வந்து அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல வந்து டாஸை வின் பண்ணி நாங்கள் போல் பண்ணிக்கிறோம்னு சொல்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து பேட்டிங்ல பெருசா யாருமே அடிக்கல. நம்மளோட என்கே ரெட்டி மட்டும் தான் வந்து கொஞ்சம் நல்ல ஹை ஸ்கோர் அடிச்சு ஆஃப் செஞ்சுரி மேலே அடிச்சிருந்தாரு. அவர் மட்டுமே பார்த்தீங்கன்னா 37 பாலுக்கு வந்து 64 ரன்னு, 4 4 5 6 அடிச்சிருந்தாரு. அவர் மட்டும் தான் அடிச்சிருந்தாரு. அவருக்கு அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹெட்டு வந்து 21 ரன் அடிச்சிருந்தாரு. அப்புறமேட்டு கொஞ்சம் ஃபைனலாக 5-6 பேட்ஸ்மேனாக பார்த்தீங்கன்னா சமீத் அப்படிங்கிறவர் வந்து 25 ரன் அடிச்சிருந்தாங்க. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் வந்து 9 விக்கெட் இழப்புக்கு 20 ஓவருக்கு 182 அடிச்சிருந்தாங்க. 182 வரத்துக்கு என்கே ரெட்டி மட்டுமே காரணம். அவர் மட்டும் தான் அந்த 64 ரன் அடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து 150க்குள்ளே தான் அடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து பஞ்சாப்க்கு அது ஈஸியாக இருந்திருக்கும். பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா போலிங்கில் வந்து நம்ம அஷ்தீப் சிங் அவர் மட்டும் சூப்பராக போல் பண்ணி 4 ஓவரில் வந்து 4 விக்கெட்டு 29 ரன் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய நம்மளோட சேகர் தவானா இருக்கட்டும், கரண் சர்மா, குட்டி குழந்தை இவங்கெல்லாம் வந்து போலிங்லாம் சூப்பராக போட்டு ஃபீல்டிங்லாம் பங்கமாக பண்ணியிருந்தாங்க. பஞ்சாப் கிங் என்னதான் ஃபீல்டிங் பண்ணாலும் அந்த ஒருத்தர் அந்த என்கே ரெட்டி அவரோட விக்கெட்டை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 150 140 தான் அடிச்சிருப்பாங்க. கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பட் அந்த ஒருத்தர் அடிச்சதுனால பார்த்தீங்கன்னா 188ங்கிற கொஞ்சம் ஹை ஸ்கோராக போயிடுச்சு. 183 அடிச்சா வின்னுங்கிற இலக்கோட பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து பேட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண ஓப்பனிங்ல யாரும் பெருசாக பேர் பண்ணல. நம்மளோட சேகர் தவானா அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஷாம் கரன் குட்டி குழந்தை மட்டும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு 2 4 2 6 அடிச்சு 22 பாலுக்கு 29 ரன் அடிச்சிருந்தாரு. சேம் அதே ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ராஜா அங்குரோ வந்து 2 4 2 6 22 பாலுக்கு 28 அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பெருசாக யாரும் அடிக்க ஆள் இல்லை. சஷாங்க் சிங் அவர் வந்து ஒரு மேட்ச் பயங்கரமாக அடிச்சு வின் பண்ணி கொடுத்துருப்பாரு. அதே மாதிரியான ஒரு பேட்டிங் வந்து இந்த பண்ணுவாரா அப்படின்னு எதிர்பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அவர் பேட்டில் அந்த அளவு பெருசாக மாட்டில் ஃபோர்ஸாக போயிருந்தது. பட் 6 அந்த அளவு அவரோட அடிக்க முடியல. அவரோட பங்குக்கு பார்த்தீங்கன்னா 25 பாலுக்கு 6 4 1 6ன்னு 46 அடிச்சிருந்தாரு. அப்புறம் அவர் கூட வந்து நல்ல ஒரு பேட்டிங் பேரா வந்து சர்மாங்கிறவர் வந்து 15 பாலுக்கு 2 6 3 4ன்னு அடிச்சு 33 ரன் அடிச்சிருந்தாங்க. இவங்க 2 பேர் பேர் பண்ணி கடைசி ஓவரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 29 ரன் இருந்தது. அதில் வந்து 27 அடிச்சு 2 ரன் வித்தியாசத்தில் தான் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து வின் பண்ணாங்க. கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக பஞ்சாப் கிங் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. பட் என்ன பண்ணுறது, பட் என்னதான் இருந்தாலும் ஐபிஎல் கிரிக்கெட் இஸ் எ ஃபன்னி கேம்னுவாங்கள்ல, அந்த வகையில் வந்து நல்ல ஒரு சூப்பராக யார் பக்கம் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபைனலாக வந்து நல்ல ஒரு மேட்சாக இருந்தது. யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து கடைசி நொடி வரைக்கும் கணிக்க முடியாமல் இருந்தது. இந்த மாதிரியான ஐபிஎல் வீடியோஸான அப்டேட்ஸ் ரிவ்யூஸ்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீட்டுவார் மீடியாங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை தட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் விக்கி. டாடா பாய், see you.